ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருகீஸ் வண்டர்லேண்ட். எகெயின் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பீகாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பட் இது ஃபுல்லாக பீகாக் டான்ஸிங் வீடியோ ஃபுல்லாக பீகாக் டான்ஸ் ஆடிட்டுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக இப்போ வெயில் காலத்தில் மழை பெஞ்சிட்ருக்குது இல்லையா, அந்த கிளைமேட் மார்னிங் பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரிஸியாக செம்ம சில் அவுட்டாக இருக்குது. அதனால் ஒரு 6 to 7 o'clock வந்து நம்ம மார்னிங் எப்படி வெளியில் எழுந்து வந்து டோரை ஓப்பன் பண்ணாலே பீகாக்கில் தான் எப்போவுமே நாங்கள் கண் முழிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டெய்லியுமே மார்னிங் நீங்கள் 6 o'clock நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணாலே நம்ம நேராக பீகாக் தான் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. அது ஒரு நாள் பார்க்கலைனா தான் நமக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும், என்னடா காணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு பீகாக்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி டான்ஸிங்கு இல்லைன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துச்சுன்னா நான் உடனே அதை கேப்சர் பண்ணிடுவேன். இன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் எழுந்து வந்து பார்த்தோன்னே மழை வர மாதிரி இருக்குது. அதனால் அது அப்படியே கூட்டமாக டான்ஸிங் பண்ணிட்டு இருந்த வீடியோ அவங்களால இன்றைக்கி கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கு போல். நாங்கள் சும்மா சவுண்டு தான் கேட்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ வெளியில் வந்து பார்த்தா செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தது ஒரு பெரிய மயில். அது கூட நிறையா அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்படியே இது சவுண்டு போட போட ஒன் பை ஒன்னாக எல்லாம் வந்து இந்த மாடியில் வந்து டுகெதர் பண்ணி ஜாலியாக இருந்தாங்க. நாங்களும் அப்படியே இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு காலையில் மார்னிங் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. பாருங்கள், ஒவ்வொருத்தராக என்ட்ரி கொடுக்குறாங்க. அவர் டான்ஸ் ஆடி ஒவ்வொரு மியூசிக் போடும்போதும் செம்மையாக ஒவ்வொருத்தராக என்ட்ரி கொடுத்தாங்க. அதுவும் இந்த டான்ஸிங் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மைன்யூட்டாக நோட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 4 டைப்ஸாக வந்து அது ஃபெதரை வச்சு நல்லா அழகாக டான்ஸ் ஆடுது. அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்று பாருங்கள், இது அப்படியே ஒரு மாதிரி சிலுக்கிற மாதிரி ஒரு ஃபெதர் மூமெண்ட் ஒன்று கொடுக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்று கொடுக்குது. அப்புறம் ரைட் டு லெஃப்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஃபெதர் மூமெண்ட்டு கொடுக்குது. அப்புறம் ஒரு அட்டாக்கிங் மோடு மாதிரி ஒரு ஃபெதர் மூமெண்ட் கொடுக்குறாங்க. பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து அப்படியே ப்ளேஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி கீழே கூட ஒரு பீகாக் ஆடிட்டுருக்கு. அது நான் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு இன்னும் இவ்வளோ ஃபெதர்ஸ் வந்து இன்னும் அதுக்கு க்ரோ ஆகலை. இதுலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பாய் பீகாக் கூட இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஸ்மால் ஒன். பார்த்திங்களா, சின்ன ஃபெதர் தான் அதுக்கு விதிக்க முடியும். அது இப்போ தான் வந்து குட்டி. அப்புறம் அதே மாதிரி டான்ஸ் ஆடுறது ஒன்று வந்து ரொம்ப பெரிய பிக் ஒன். அது பார்க்கவே செம்மையாக இருக்கும். ஃபெதர் விரிக்கும் போது செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நீட்டமாக அப்படி ஃபெதரை இது பண்ணி விரிக்காமல் ஜஸ்ட் லைக் தட் உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா அது கலர்ஸு அதில் இருக்க ஷைனிங்ஸ் எல்லாம் பார்த்தாலே அருமையாக இருக்கும். இது ஒன்றுக்கு ஒன்று வந்து ஃபைட் பண்ணுற மூடிங்கில் கீழே 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி காக்கா குருவிலாம் வந்தாலுமே அது கூட ஃபைட் பண்ணுறதுக்கு அதோடய ஃபெதரை விரிச்சிட்டு சம்டைம்ஸ் வந்து இது ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். அதை பார்க்கவே காமெடியாக இருக்கும். அந்த மைனா காக்காலாம் பார்த்திங்கன்னா வந்துச்சுனாலே உடனே அது கூட ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மால் பீகாக்லாம் வந்து ஃபைட்டிங் பண்ணும். அது பார்க்கவே செம காமெடியாக இருக்கும். அதேமாதிரி காலையில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் சவுண்டெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லு ஒரிஜினல் சவுண்டு. எவ்வளோ பேர்ட்ஸோட சவுண்டு கேட்டிங்கன்னா காலையிலேயே செம்ம ஃப்ரீஸியாக இருக்கும். உங்களுக்கு செம்மையாக இருக்கும் இங்கே கிளைமேட்டு. மேலே நடந்து வர்றது ஒரு பாய் தான், அவருக்கு இன்னும் ஃபெதர் வரல. அப்படி இப்போ தான் சின்ன சின்னதாக இருக்குது. எங்களுக்கு மார்னிங்னாலே ஒரு நேச்சர் அப்படியே செட் மாதிரி செம்மையாக இருக்கும் பார்க்கவே. அது இப்போ இந்த மாதிரி மழை வர கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா இவங்களோட வருகை வந்து அப்படி நிறையா இருக்கும். மற்ற டைம் கூட மார்னிங் ஏர்லியராக அதை 6 to 7 பார்த்தா உண்டு. அதுக்கப்புறம் அவங்கவுங்க அந்த பக்கத்தில் தென்னந்தோப்பு அதெல்லாம் இருக்குது, அங்கே போய் செட் ஆயிடுவாங்க. அதேமாரி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5, 6 o'clock திருப்பி எல்லோரும் ரிட்டன் போவாங்க. அப்படியே ஒவ்வொரு மாடியாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே அவங்களோட தென்னந்தோப்பு அந்த பிளேஸுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அதுவும் செம்மையாக இருக்கும். சவுண்ட்ஸுமே செம்மையாக இருக்கும். அப்படியே கேட்குறதுக்கே அருமையாக இருக்கும்.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்களுக்கு இது பிடிக்கும். எனக்கு பீகாக் வந்துடுச்சு, அது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வருவாங்க. அந்த டைம்னா எனக்கு நான் மொபைலோட தான் மாடியில் இருப்பேன், இல்லைன்னா வெளியில் எங்கள் பால்கனியில் தெரியும், உடனே கேப்சர் பண்ணிடுவேன். சரி, உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னு நினச்சி, சரி நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது ஒரு மூமெண்ட் பார்த்தீங்களா? இது ஒரு மூமெண்ட்டு, ஒரு மாதிரி சிலுக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் கூட கொடுக்க பாருங்கள், செம்மையாக இருக்கும் அது. அப்புறம் ஒரு அட்டாக்கிங் மோடு, இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு மாதிரி இது பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட்டு. பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். மார்னிங் அப்படியே அமைதியாக ஒன்லி பேர்ட் சவுண்டோட நம்ம இதை கேட்குறதுக்கு பார்த்தா ரொம்ப நேச்சர் லவ் பண்ணுறவங்க, அப்படி இந்த மாதிரி டைப் இருக்கவங்க நம்ம இருக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களாம் பிஸியாக இருக்கிற டைமில் எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. நம்ம மார்னிங்கே எழுந்திரிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும். அது இப்போ லீவ் டைம்னால ருகியும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இந்த மாதிரி பீகாக்கு. அதே மாதிரி நான் இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன். ஃபுல்லு கொக்கெல்லாம் வந்து பறந்து போகும், ஒயிட், பியோர் ஒயிட்டில் செம்மையாக. ஈவினிங் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், மார்னிங் ஒரு டைம் போவாங்க. அந்த 2 வீடியோ பார்த்திங்கன்னா காலையில் மொட்டை மாடியிலே நம்ம அப்படியே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் பார்த்திங்கன்னா சன்செட்டும் இங்கே செம்மையாக பார்க்க முடியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அது ஒரு வீடியோ உங்களுக்கு நான் செப்பரேட்டாக நான் போடுறேன். இப்போ பாருங்கள், அது அப்படியே பேக் சைடில் மூமெண்ட் ஆகி வந்துட்டுருக்கு. அப்படியே ஃப்ரீஸாக கூட ஒரு 2 செகண்ட் நின்று இருக்கும் பாருங்கள். இப்போ எந்த மூமெண்ட்டுமே இல்லை, அது அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அட்டாக் இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி சிலிர்க்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் அதே டைமில் மறுபடியும் ஃப்ரீஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் மூமெண்ட்டு பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த கம்பி மேலே ஏறி வரார் பாருங்கள் ஒரு பாய், அவரும் பாய் பீகாக் தான், ஆனால் கொஞ்சம் சின்னவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு வெதர் கொஞ்சம் கம்மியாக வளர்ந்துட்டுருக்கு. இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய மயில்னு சொல்லலாம். மற்றவங்களாம் கேர்ள்ஸ் அப்படியே அரவுண்ட் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிறைய மைல் இருக்கும், ஒரு 10-12 மைல் பக்கத்துலேயே இருக்கும். நம்ம பார்க்கலாம், இன்னும் நிறையவே இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இன்றைக்கி வந்தவங்க அவ்வளோதான் வந்திருக்காங்க. தான் கீழே மாடியில் ஆடி இருக்காங்க. சேம் வீடு தான், அது மேலே இது கீழே. இதோட ஃபெதர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. கீழே இருக்க ஃபெதர்ஸ் லெவல் தான் வளர்ந்துருக்கு. இன்னும் அதுக்கு அடுத்த லெவல் ஃபெதர்ஸ் வந்து இனிமேல் தான் க்ரோ அப் ஆகிட்டுருக்கு போல் இருக்குது. ஆனாலுமே அவங்க டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் மழை வர்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கிளைமேட் பார்க்கவே. மார்னிங்கே காலையிலேருந்து அப்படியே பிள்ளைன்னு மழை பெஞ்சிட்ருக்கு. காலையிலேருந்து லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனாலும் பயங்கரமாக மழை பெஞ்சாலும் 1 ஹவர் பெஞ்சாலும் அப்படியே அசையாமல் நின்று மழையை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே போவாங்க. உங்களுக்கும் இந்த பீகாக் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய்.